शंभो महादेवा शंभो महादेवा शंभो महादेवा शंभो मगा படைத்தல் காத்தல் அழித்தல் எனும் மூன்று தொழிலுக்கும் முதன்மையாய் விளங்கக்கூடிய எனது தந்தை சிவபெருமானிடமிருந்து ஈசானம், தத்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்தியசுவாதம், அதே முகம் எனும் 6 முகத்திலிருந்து 6 தீப்பொறிகள் விளம்புகளாக வெளிவந்து அதை அக்னி பகவான் சுமந்து உஷ்ணம் தாழாமல் கங்கையிடம் கொடுக்க, கங்கையோ உஷ்ணம் தாழாமல் வாயு பகவான் கொடுக்க, அங்கே சரவண பொய்கையிலே 6 தாமரை மலர்களில்
குழந்தைகளாய் யாம் தவழ்ந்தோம். அங்கு 6 கார்த்திகை பெண்கள் என்னை பலூட்டி சீராட்டி வளர்க்க, அங்கு வந்த எனது தாய் ஆதி பராசக்தி இருகரங்களால் என்னை ஒன்று கூட்டி அணைக்க, ஒரு ரூபம் பெற்று உயிர்த்தெழுந்தேன் உலகம் உய்ய. உருவம் மருவமாகி அநாதையாய் பிளம்பாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்று சோதி பிறந்ததோர் மேனியாகி கரங்கள் 12 கொண்டு உயிர்த்தெழுந்தேன் உலகம் உய்ய. காசிப்ப முனிவருக்கும் சுரசை என்ற பெண்ணுக்கும் 1ஆம் ஜாமத்தில் பிறந்த சூரபதுமன் எனது தந்தை சிவபெருமானை நோக்கி தவம் புரிய உயிர்த்தெழுந்த சிவபெருமானம், சூரபதுமனே 12 ஆண்டு காலம் என்னை நோக்கி கடந்தவம் புரிவதன் காரணம் என்ன என்று கேட்க, அதற்கு சூரபதுமன், ஈசனே, இந்த லோகத்தில் என்னை வெல்ல எந்த சக்திக்கும் முன்வரக்கூடாது, அப்படிப்பட்ட வரத்தை எனக்கு தந்தருங்கள் என்று கூற, அதற்கு ஈசனோ, சூரபதுமனே, தற்பொழுது நான் ஆண் பதிகவும் பெண் பதிகவும் இருக்கிறேனே, சிவமும் சக்தியுமா இருக்கிறேனே, இப்படி இருக்க எதிலிருந்து நான் உனக்கு வரத்தை தர என்று கேட்க, அதற்கு சூரபதுமன், ஈசனே, பெண் பகுதியிலிருந்து எனக்கு வேண்டாம், ஆண் பகுதியிலிருந்து மட்டுமே எனக்கு தாருங்கள் என்று கூற, சக்தி நீங்களாக சகலமும் உனக்குள் அடக்கம் என்றார். வரதை பெற்ற சூரபதுமனும் தேவர்களை கொடுமைப்படுத்த ஆரம்பித்தான். தேவர்களும் மூவர்களும் ஈசனிடம் முறையிடவே, சூரபதுமனை அழித்திடவே எனது தந்தை என்னை உண்டாக்கினார். நான் எனது தாய் சக்தியிடம் செக்கலிலே வேல் வாங்கி சூரபதுமனை 2ஆக பிளந்து ஒரு பகுதியை மயிலாகவும் மறுபகுதியை சேவற்கொடியாகவும் உண்டாக்கி கலியுகம் காக்கும் கந்தனாக கல்காசல கந்தனாக உங்கள் முன் வேட்டிருக்கின்றேன். பாலும் தெளிர்தேனும் பாகும் பருப்பும் இவை 4ம் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் 3ம் தா எனும் அவ்வை பாட்டியின் சொல்லுதற்கிணங்க இப்பொழுதே இங்கே என்னுடைய அண்ணன் விநாயகர் பெருமானை பணிந்திடவே வேண்டும். எழுதிடுவோம் எந்த பிழைகளும் இல்லாமல் உயர்ந்திடுவோம். முதல் தெய்வம் தாய் தந்தை தான் என்று காட்டியவன் ஞானம் ஊட்டியவன். முதல் தெய்வம் தாய் தந்தை காட்டியவன் ஞானம் ஊட்டியவன். என்னும் எழுத்தும் மீறி கண்களன்றே பிள்ளையார் சுழி போட்டு எழுதிடுவோம். குறைகளோ எல்லாம் உயர்ந்திடுவோம்.
மணி யோசை ஒரு என்று சொல்வதற்கு எனதருமை மாப்பிள்ளை மூன்று லோகம் போற்றும் முனிவர் புதநல தொண்டன் நாரத மகரிஷி வருவது போல் தெரிகிறது. சற்று எதிர்பார்த்திருப்போம். இங்கே கொஞ்சம் மேலே மெய்கடவுள் அவனை போல் வேதினியில் யாருண்டே? கதிர்வேலா சண்முகா சரவண பபா ஹருமுகா செந்தில் குமரா அடியே நாரதர் வணங்குகின்றேன். ஐயனே வணங்குகின்றேன். வர வேண்டும் நாரத மகரிஷியே. கழகத்தின் வாயிலாக உலகிற்கு நல்வழி காட்டும் நாரத மகரிஷியே வர வேண்டும். தாங்கள் வந்தாலே கழகாசலத்திற்கு பெருமை. தாங்கள் வந்ததின் நோக்கத்தை நான் அறிந்து கொள்ளலாமா? அறிந்து கொள்வதற்கு முன்னாலே வாங்கனே நான் வந்துட்டேன். முகில்தகம் பெரியோர்களே, எனதருமை நாடக கலைஞர்களே, இந்த விழாவிலே அருமை சகோதரி வாழ்த்த எம்மோடு வந்திருக்கின்ற சங்கத்தினுடைய நிர்வாகிகளே, அனைவருக்கும் வணக்கம். தம்பி அவருடைய குணங்களை பார்க்கிற பொழுது அன்பிற்குரிய எங்கள் சகோதரர் சக்திராஜா அவர்கள் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்றுதான் தோன்றுகிறது. இன்முகத்தோடு வரவேற்ற விதம், வேறொரு நடிகராக இருந்தால் நேரம் அவங்க ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்திருப்பாங்க, ஓய்வு எடுத்து கொண்டு இருந்திருப்பாங்க. நான் கூட சொன்னேன் பாடணும், அதனால் நீ கொஞ்சம் ஓய்வெடுங்க தம்பி சொன்னேன், வேண்டாம் என்று சொல்லி இருந்தார். சக்திராஜாவுக்கு ஒரு தனிப்பட்ட குணம் உண்டு. இந்த சங்கத்திலிருந்து எல்லோருமே கிட்டத்தட்ட இங்கே வந்து விட்டோம். அதுக்கு காரணம் என்னன்னா, சக்திராஜா இன்னும் எங்கள் சங்கத்தில் இருக்கிறார் என்று தான் நாங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அவரிடத்திலே ஒரு குணம் உண்டு, இங்கு இருக்கின்ற பல நடிகர்களுக்கு கூட தெரிந்திருக்கிறது வாய்ப்பில்லை. அவர் தனியாக சாப்பிட்டதே கிடையாது. அவர் சாப்பாடு வாங்கி கொண்டு வருவார். எத்தனை பேர் வந்தாலும் அனைவருக்கும் பகிர்ந்து கொடுப்பார். தனக்கு இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, சாப்பிடுங்க என்று சொல்லி எல்லோரையும் சாப்பிட வைத்துவிட்டு பிறகு கடைசியாக வாங்கி வர சொல்லி அவர் சாப்பிடுவார். இதற்கு நீண்ட நாளாக காரணம் புரியவில்லை. இன்றுதான் எனக்கு புரிந்தது. நான் வந்தவுடன் அந்த அம்பாள் சன்னதிக்கு சென்றேன். அந்த அம்பாள், அந்த சக்திக்கே உரிய குணம், அதுக்கு கூரை இல்லை, அதற்கு மேற்கூரை கிடையாது. அந்த சக்தி எனக்கு தேவையில்லை. நான் வெயிலிலும் நிழலிலும் இருந்தாலும் பரவாயில்லை. ஆனால் என்னுடைய பக்தர்கள், என்னுடைய தொண்டர்கள், அவர்கள் வெயிலிலே வாடக்கூடாது, மழையிலே நனையக்கூடாது, அவர்கள் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே அம்பிகை அவர் கூரை இல்லாத இடத்தில் இருந்து கொண்டு பக்தர்களுக்கு கூடையை வைத்து தந்தார். அதைத்தான் சக்திராஜா அவர்கள் தொடர்ந்து செய்து வந்தார் என்று நினைக்கிறேன். இங்கே பேசிய பொழுது அருமை மகள் இங்கே திலகவதி அவர்கள் சொன்னார்கள், அவருடைய சக்திராஜா அவருடைய மகன்
அழைத்து சென்று முதலிலே உணவருந்து சொன்னான் என்று, அது அவர் குடும்பத்திற்கே உரித்தான ஒரு நல்ல பழக்கம் என்று சொல்லி தம்பி அவர்கள் இந்த மேடையிலே ஒன்று நான் நடிகர்களுக்கு என்னை விட இங்கு வந்திருக்கிற நம்முடைய நடிகர்களுக்கு தெரியும், அவருக்கு மேடை பயம் என்பதே கிடையாது, அந்த மேடை கூச்சமே கிடையாது, அது ஒன்றே போதும். அவர் நல்ல மிருதங்கம் வாசித்திருக்கிறார், அவருக்கு நன்றாக பாடி வருவார். இன்னைக்கு ஒன்று அவர் ஓய்வெடுக்காமல் இருந்ததால் கொஞ்ச நேரம் இன்னும் கொஞ்சம் சூடாகி அந்த குரல் நல்லா வந்துடும். ஆனால் அந்த பேச்சு அருமையாக இருக்கிறது. அவர் உயரத்துக்கு மைக்கெல்லாம் நம்ம கூட வச்சுக்கணும். ஒரு உள்ளத்தாலும் உயர்ந்த மனிதர், உருவத்தாலும் உயர்ந்த மனிதர் இவர். எனக்கு என்னவோ அவர் முதல் தரம் மேடை ஏறியதாக அரிதாரம் பூசியதாக எனக்கு தெரியவில்லை. முதல் தரமாக இந்த மனிதர் வருவார் என்பது மற்றும் உண்மை என்று சொல்லி உங்கள் அனைவரின் சார்பாகவும் இங்கு வந்திருக்கின்ற எங்கள் கலைஞர்கள், குறிப்பாக காரைக்குடி இசைநாடக சங்கத்து கலைஞர்கள் அனைவரின் சார்பாகவும் அவருக்கு மேலாடை அணிவித்து கௌரவிப்பதிலே காரைக்குடி இசைநாடக சங்கம் பெருமை கொள்கிறது. இதை சக்திராஜா சிவம் இணைந்து வாழ்த்துவதாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அதே போல் இன்னொருத்தரை வாழ்ந்தோம், சுடர் விளக்காக இருந்தாலும் தூண்டுகோல் வேணும்னு சொல்லுவாங்க. எங்கள் ஆளுங்க சொல்லி தான் இதை நானே கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் மரியாதைக்குரிய ரவிபிரசாத் அவர்கள் அவங்க இன்னைக்கு நாடக நடிகர்கள் மிக பாவம் செஞ்சவங்க. ஏன்னா நம்மெல்லாம் தூங்குகிற நேரத்தில் எப்போ மனிதன் தூங்க வேண்டுமோ அப்பெல்லாம் கண் விழித்திருக்காங்க. அதுக்கு அப்படிப்பட்டு சிரமப்படுற நேரத்தில் எல்லாரும் தூங்கி வருவாங்க. ஆனால் இவர் என்னன்னா, இவர் இப்போ என்ன பண்ணுறாருன்னா, எப்படி கஷ்டப்படுறாருன்னு எனக்கு தெரியல. இவர் நாடகத்திற்கு எல்லோரும் போல் செய்கிறார். எல்லா நாள் மாதத்தில் அத்தனை நாட்களும் இவருக்கு நாடகம் இருக்கிறது. அப்படி இருந்து வாழ்ந்தால் மட்டும் போதாது, கலையும் வாழ வேண்டும், மற்றவர்களும் வாழ வேண்டும் என்று சொல்லி கிராமத்தில் இருப்பவர்களை தேர்வு செய்து அவர் பலருக்கு பாடம் செய்து கொடுத்திருக்கிறார். அதில் ஒருவர் தான் தம்பி அவர்கள். ஆகவே அவரையும் இங்கு வந்திருக்கின்ற கலைஞர்கள் சார்பாகவும் காரைக்குடி இசை நாடக சங்கத்தின் சார்பாகவும் எங்களது செயலாளர் அவர்கள் பொன்னாடி ஒத்திக்க வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. சங்க நிர்வாகிகள் வரிசையாக நீங்கள் வாழ்த்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எனது அழைப்பை ஏற்று திரு பெருமாள் ராஜ் ஐயா அவர்களின் சிறப்பு மாணவி எல்லாரும் பார்த்துருப்பீங்க. காந்திமதி என்ற ஒரு வள்ளியின் அரங்கேற்றத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. குறுகிய காலத்தில் சிறப்பாக போயிட்டுருக்கு. என்னோட தங்கச்சி தான் அது. ஆமாம், மீனவேலி கிராமம் தூரங்குறிச்சி பக்கம் கிட்டத்தட்ட 150 கிலோமீட்டருக்கு அப்பாவிலிருந்து எனக்காக வந்திருக்காங்க. அந்த அவர்களுடைய தகப்பனார் வள்ளி காந்திமதி அவர்களுடைய தகப்பனார் எனக்காக வந்திருக்காங்க. ஐயா அவர்களுக்கும் தங்காய் காந்திமதி அவர்களுக்கும் குடும்பத்தாருக்கும் எனது பொன்னான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த எடுக்கிறாப்ல கார்த்தி எடு. நீங்களும் வாங்க. அதுக்கு மேலே வந்துரு. மேலே வந்துரு. எந்த ஊருண்ணே? ஆரோக்கியசாமி அன்பு அண்ணன் அவர்கள் இங்கு சகாயபுரத்தைச் சேர்ந்த ஆரோக்கியசாமி அண்ணன் அவர்கள். சத்திய அண்ணன் தான் நான் பாடம் படித்தேன். நானும் ஒரு பபுளை தான் புதுக்கோட்டையில் கல்யாணம் போட்டிருக்கேன்.
நன்றி நன்றி. கௌரவப்படுத்திய அண்ணன் அவர்களுக்கு நன்றி. நன்றி கலந்த வணக்கம். எனக்கு மதிப்பளித்து சிறப்புரை செய்த காரைக்குடி இசை நாடக சங்க பொறுப்பாளர்கள் ஐயா அவர்கள் அனைவருக்கும், தலைவர், செயலாளர், பொருளாளர், என்னுடைய அழைப்பை ஏற்று இங்கே வந்து என்னை கௌரவப்படுத்திய ஐயா அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை, பொன்னான நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. இங்கே முருகனாக அரங்கேற்றும் முகில்தேயத்தை சேர்ந்த ராஜேஷ் என்னும் சத்தியகீர்த்தி அவர்களுக்கு எனது சார்பாகவும் எனது குடும்பத்தின் சார்பாகவும் பொன்னாடை போய்த்து கௌரவிக்கப்படுகிறது. ஏந்தலை சேர்ந்த காளீஸ்வரன் அவர்கள் இங்கு முருகனாக வேடமிட்டு தாங்கி நடிக்கும் மண்ணின் மைந்தன் சத்தியகிருத்தி அவர்களுக்கு 201 ரூபாய் அன்பளிப்படுத்த பிரமித்துள்ளார்கள். ஏந்தலை சேர்ந்த காளீஸ்வரன் அண்ணன் காளீஸ்வரன் அவர்களுக்கு எனது பொன்னான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் எனக்கு முன்னாடி அளித்த மறுவாதை அளித்த என்னுடைய அன்பு மைத்தினர் பன்னீர்செல்வம் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முகில்தகம் தமிழக பேசக்கூட முடியும். முகில்தகம் முத்தமிழ்நகர் ஈன்றெடுத்து உலக புகழ்பெற்ற சிரிப்பு நடிகராகிய சத்யராஜாவின் தம்பியுமாகிய முகில்தகம் முத்தமிழ்நகர் ராதா ராமாயி இவர்களின் மூத்த மகன் சங்கராகிய எனது தம்பி அரங்கேற்ற நாடகத்திற்கு வந்திருக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் எனது சார்பாகவும் எனது குடும்பத்தின் சார்பாகவும் அவருடைய கலை பயணம் மென்மேலும் உயர எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொண்டு இந்த பொன்னாடையை அவருக்கு புகழ்டையாக அணிவிக்கின்றேன். ஐயா அவர்களுக்கு தயவு செஞ்சு வருத்தப்பட வேண்டியது இல்லை இதில். ஏன்னா உங்கள் ஊர்லேயே அவர் இருக்கார். அப்படின்னா முகில்தகம் அப்படின்னாவே மலர்ச்சி தோற்றம்னு அர்த்தம். இன்று மீண்டும் அவர் நம்ம சக்திராஜா மலர்ந்திருக்கிறார் தம்பி வடிவிலே, அப்படி தான் நினச்சிக்கணும். மீண்டும் இவ்வரங்க மேடையிலே அறிமுக நாயகனாக அறிமுகமாகும் ராஜேஷ் என்ற சத்தியகீர்த்தி அவர்களுக்கு அவருடைய மருமகன், மூத்த மருமகன், திருச்சி கோவிலை சேர்ந்த நிரூபன் சக்கரவர்த்தி காயத்ரி அவர்கள் இந்த பொன்னாடையை பூவாடையாக அணிவிப்பதோடு ரூபாய் 1000 அன்பளிப்பாக வழங்கியுள்ளார். எங்களது காரைக்குடி இசை நாடக சங்கத்தின் தலைவர் மற்றும் பொறுப்பாளர்கள் சார்பாக, நடிகர்கள் சார்பாக அன்பு தலைவர் அன்னார் அவர்களுக்கு, காந்தி அன்னார் அவர்களுக்கு எங்களது நடிகர்கள் சார்பாகவும் சக உறுப்பினர்கள் சார்பாகவும் நிர்வாகஸ்தர்கள் சார்பாகவும் பொன்னாடை போற்றி பெருமை சேர்க்கின்றோம். சோழியகுடியைச் சேர்ந்த தர்மராஜ் அவர்கள் இங்கு முருகனாக வேடமிட்டு தாங்கி நடித்துக் கொண்டிருக்கும் அன்பு தம்பி சத்தியகிருத்தி அவர்களுக்கு 500 ரூபா அன்பளிப்படுத்தி பெருமளித்துள்ளார்கள். பெருவாக்கோட்டையைச் சேர்ந்த கோவிந்தராஜ் அன்பு அண்ணன் அவர்கள், அப்பா அவர்கள் இங்கு 1000 ரூபா அன்பளிப்படுத்தி பெருமளித்துள்ளார்கள். அதற்கடுத்தபடியாக எனது அருமை தம்பிக்கு அண்ணன் DR விஜய் சோழியகுடியைச் சேர்ந்த அன்பு உள்ளம் அவர்கள் 500 ரூபாயும், புலியாலைச் சேர்ந்த மைத்துனர் அருள்தாஸ் தனம் அவர்கள் சார்பாக 501 1000 ரூபா அன்பளிப்படுத்தி பெருமளித்துள்ளார்கள். எனது சார்பாக மைத்துனர் ராஜேஷ் அவர்களுக்கு 500 ரூபா அன்பளிப்பாக அளித்துள்ளார்.
இந்த முத்தமிழ் நகர் மேடையிலே அறிமுகமாக உறுதுணையாக இருந்த ஐயா நாரதர் ரவி பிரசாத் அவர்களுக்கு தெய்வ திரு ராதா ராமாயி குடும்பத்தின் சார்பாக 201 அன்பளிப்பாக வழங்கியிருக்கிறோம். முகில் தகத்தைச் சேர்ந்து ஆமாம் மறை வியாபாரி சந்தியாகு ஆமாம் அவர்களுக்கு சார்பாக 500 ரூபாயும். அப்பா இன்னொரு பேர் சொன்னீங்கப்பா, சோழியக்குடியைச் சேர்ந்த கண்ணன் அவர்கள் 500 ரூபாயும் 1000 ரூபா அன்பளித்து எடுத்துள்ளார்கள். எனக்கு பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்திய இடதருமை மைத்துனர் என்னுடைய மச்சான் லிங்கம் முத்துமேரி அவர்கள் குடும்பத்தார்களுக்கு எனது மனமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சத்யராஜனுடைய சிஷியன் ஆரோக்கியசாமி தானே, ஆரோக்கிய சுவாமி அன்பு சிரிப்பு நடிகர் எனக்காக 201 ரூபாயை அன்பளிப்பாக வாரி வழங்கியுள்ளார்கள். அன்பளிப்பினை வாரி வழங்கிய ஆக அன்பு எனது உடன்பிறவா சகோதரர் அன்னார் அவர்களுக்கும் ஆரோக்கியசாமி அவர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கம். ஏந்தலைச் சேர்ந்த ராமநாதன் அண்ணன் அவர்கள் 200 ரூபா அன்பளிப்படுத்தி பெருமித்துள்ளார்கள். அன்பளிப்பை கொடுத்த முத்துராமு ஆசிரியர் மைத்துனார் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் எனக்கு அன்பளிப்பை கொடுத்து கௌரவப்படுத்திய அனைத்து உறவுகளுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் என் அழைப்பை ஏற்று வந்திருக்கும் காரைக்குடி இசை நாடக சங்க தலைவர் ஐயா காந்தி அவர்களுக்கு என் சார்பாகவும் என் கலைக்குழு சார்பாகவும் பொன்னாடையை அணிவித்து பெருமைப்படுகிறேன். ஐயா வாங்க. ஐயா துணைத் தலைவர் அவர்களுக்கு எனது சார்பாகவும் குடும்பத்தின் சார்பாகவும் பொன்னாடையை அறிவித்து பெருமைப்படுகிறேன். சங்கரதாஸ் சுவாமிகள் அருளால் ஒரு சிறந்த நடிகராக வலம் வருவீர்கள் என்று வாழ்த்தி வணங்குகிறேன். இசை நாடக சங்க செயலாளர் அண்ணன் சுகுமாரன் அவர்களுக்கு எனது சார்பாக பொன்னாடையை பொருத்தி கௌரவப்படுத்துகிறேன். துணை செயலாளர் ஏம்பல் சண்முகம் ஐயா அவர்கள் என்னுடைய அழைப்பை கேட்டு என் தகப்பனுக்கு ஈடாக வந்து என் அருகிலே உட்கார்ந்து என்னை கண்காத்துக் கொண்டிருக்கும் எனது அன்பு தகப்பன் சண்முகம் ஐயா அவர்களுக்கு எனது மனமார்ந்த இந்த பொன்னாடையை நான் காணிக்கையாய் அளிக்கிறேன். அண்ணான் எஸ்பிஆர் கணபதி நாடக அமைப்பாளர் ஐயா அவர்களுக்கு எனது பொன்னாடையை உயர்த்தி கௌரவப்படுத்துகிறேன். அண்ணன் ஜெயமுருகன் அவர்களுக்கு பொன்னாடை பெற்று கௌரவிக்கப்படுகிறது. கேப்டன் வாங்க. பிரபாகரன் வாங்க. தேவண்டதாவு பிரபாகரன் அன்பு அன்னார் அவர்களுக்கு ராஜ நடிகராக அறிமுக நாயகன் பொன்னாடை ஒற்றி பெருமை சேர்க்கின்றார். சத்தியகீர்த்தி. சோழியக்குடியைச் சேர்ந்த குமார் அவர்கள் இங்கு முருகனாக நடித்துக் கொண்டிருக்கும் அன்பு தம்பி சத்தியகீர்த்தி அவர்களுக்கு 500 ரூபா அன்பளிப்படுத்துள்ளார்கள். இந்த 200 வந்து ஏந்தல் ராமநாதன். இந்தா ஆமாம், நீங்கள் குமார் தானே? முகில் தகம் குமாரா? ஆமாம், அண்ணே காளீஸ்வரனே காளிதாஸ். எந்த ஊர்னே? சோழியக்குடியைச் சேர்ந்த காளிதாஸ் அண்ணன் அவர்கள் 500 ரூபா அன்பளிப்படுத்தி பெருமித்துள்ளார்கள். முகில் தங்கத்தைச் சேர்ந்த இருதயம் அவர்கள் ஆமாம் அண்ணன் அவர்களுக்கு தம்பி குமார் தான் சொல்லிட்டேன், நான் வச்சுக்கிறல கொடுத்துட்டேன். முகில் தங்கத்தை எனக்கு பொன்னாடை பொருத்தி ரூபாய் 1001 கொடுத்து கௌரவப்படுத்திய என்னுடைய அத்தை மகன்கள் ஆகிய என்னுடைய அருமை மச்சான்மார்கள் சிங்கமணி சிங்கராஜ் என்னுடைய மச்சான்மார்கள் குடும்பத்திற்கு என்னுடைய பொன்னான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் எனக்கு அன்பளிப்பு கொடுத்த எனதருமை உறவுகள் சுற்று வட்டார பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
மேலும் எனக்கு அன்பளிப்பு வர முடியாத சூழ்நிலையால் சகலகலா ஜாம்பவான்கள் இன்றைக்கி எல்லா இடத்துலையும் போய் கலைத்துறையில் சாதிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களால வர முடியாத காரணத்தினால ஐயா மரியாதைக்குரிய திரு உடப்பம்பட்டி பெருமாள்ராஜ் ஐயா அவர்கள் எனக்கு 1001 கொடுத்து பெருமைப்படுத்தி இருக்கிறார்கள். மேலும் சகலகலா வல்லவன் ஹரிகரன் அண்ணன் அவர்கள் 201, அண்ணன் அழகேசன் ஹார்மோனிஸ்ட் அவர்கள் 201, அண்ணன் துரைராஜா அவர்கள் 201, தமயேந்திரன் ராஜநடிகர் அவர்கள் 201, மேலும் ஜோதி தாள கலைஞர் அவர்கள் 101 குடித்து எனக்கு கௌரவப்படுத்தியிருக்கிறார்கள். அவர் அனைவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி நன்றி. வர வேண்டும் நாரதமுடியே, கழகத்தின் வாயிலாக உலகிற்கு நல்வழி காட்டும் நாரதமுடியே வர வேண்டும். தாங்கள் வந்தாலே கழுகாசலத்திற்கு பெருமை. தாங்கள் வந்ததின் நோக்கத்தை நான் அறிந்து கொள்ளலாமா? அறிந்து கொள்வதற்கு முன்னாலே வரவேற்பு கொடுங்கள் முருகா. அந்த வரவேற்பை மீட்டியாக இந்த மக்களுக்காகவும் எனக்காகவும் ஆகிய ஒரு அற்புதமான வரவேற்பை கொடுங்கள். அதை காத்துக் கொண்டே இருக்கின்றோம் எல்லோரும். சுரம் தபயோகி இசை மேதையே எனதன்பிற்கு உயர்வான தபயோகியே இனிதான சுரம் ஞான இசை மேதையே மனிதாபிமானத்தை கனிவான போகத்தை மகிழ்வான போகத்தை மதிப்போடு வரவேற்கும் மதியோகியே, மதிப்போடு வரவேற்கும் மதியோகியே, சுரம் ஞான இசை மேதையே மேல் உயர்வான சமயோகியே, அரண்மாலையும் சுடர்மானின் அறிவிற்கு நல்லவரே அகங்காரின் குணம் கொண்டு அழித்திட்டு வல்லவரே, அரண்மாலையும் சுடர்மானின் அறிவிற்கு நல்லவரே, அகங்காரின் குணம் கொண்டு அழித்திட்டு வல்லவரே, நேரும் எங்கே சென்றே நேராயதை கண்டே ஆரதரே ஆமராசா கணத்தில் எடுத்து எடுத்து உரைக்க சுரம் ஞான இசை மேதையே எனதன்பிற்கு உயர்வான கழகத்தின் வாயிலாக உலகிற்கு நல்வழி காட்டும் நாரதமுடியே வர வேண்டும். தாங்கள் வந்ததின் நோக்கம் முருகா, இன்று அதிகாலை பொழுது எழுந்தது நியமனிஷ்டங்களை முடித்து 7-14 லோகமும் சென்று வருகின்ற மார்க்கத்திலே உங்களுக்காக வேகுமலை சாரல் மத்தியிலே பூலோகத்திலே குறிஞ்சி நிலத்திலே ஒரு அழகான ஒரு அற்புதமான கனியை அறியேன் உங்களுக்காக கண்டு வந்தேன் முருகா. என்ன கூறினீர்? கனி கண்டு வந்தேன்னு சொன்னேன். கனியா? ஆமா. மீண்டும் ஒரு கனி. ஏற்கனவே ஒரு கனியை கொண்டு வந்தேன். சரி. இப்பொழுது கண்டு வந்துள்ளேன்.
சரி, நான் சென்று வருகிறேன். ஏன் சென்று வர்றீங்க? என்ன காரணம்? ஏதாவது ஒரு பிரச்சனைனா சொல்லுங்க, பேசி முடிவு பண்ணிக்கிறோம். இல்லை வந்த உடனே கனின்னு சொல்லியிருக்கேன், கனின்னு சொன்ன உடனே நீங்கள் உள்ளே போவதற்கு காரணம்? நாரதரே, ஏற்கனவே ஒரு கனி கொண்டு வந்தேன். அதனால் எனக்கு மிஞ்சியது என்னவோ ஆ. ஒரு முளை கோவண துணி. ஓஹோ. அன்றோ நான் சிறு பாலகன், ஆ. கோவண துணியோட நிறுத்தினேன். சரி. இன்று நான் அப்படியா? அது இல்லாமல் இருந்தால் கூட அன்று ரசித்து பகல் சின்னஞ்சிறு பிள்ளை. சரி. இன்று நான் அப்படி அல்ல, ஒரு பருவ மீது வாலிபனாக வந்து நிற்கிறேன். ஆமா. இப்படி இருக்க மீண்டும் என்னை கோவணத்தோடு நிறுத்த முடிவு செய்து வந்திருக்கிறேன். இது உங்களுக்கே நல்லா இருக்கா? காரணம் என்னவென்றால் தம்பி கார்த்திக் ராஜா, சிரிப்பு நடிகர் அன்பு தம்பி கார்த்திக் ராஜா அவர்களை வருக வருக என வரவேற்கின்றோம். கிராமத்தின் சார்பாகவும் எங்களது இசை நாடக சங்கத்தின் காரைக்குடி சார்பாகவும் அன்பு தலைவர் பெருமக்கள் அத்தனை உள்ளங்கள் சார்பாகவும் நன்றி கலந்த வணக்கம். ஆமா, என் தம்பி வந்திருக்கானா பெருமை. ஆமா, ஆரம்பத்தை மருதமணி சொல்லுங்க. அன்பு அண்ணன் சிரிப்பு நடிகர் மருதமணி அண்ணார் அவர்களை வருக வருக என இருகரம் கூப்பி வரவேற்கின்றோம். நன்றி, வணக்கம் வணக்கம். ஆமா, எங்க அப்பு. ஆமா, சரி தம்பி கொடுத்து. இங்கு வேலனாக வேடந்தாங்கி நடிக்கும் எனது பாசமிகு மறைந்த மாமேதை எனது ஆசிரியர். அவர் போட்ட பிச்சையில் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். மறைந்த எத்தனை நகைச்சுவை நடிகர் இருந்தாலும் சக்தி ராஜாவுக்கு ஈடாகாது. அவர் போட்ட பிச்சையில் நான் நல்லா இறைவன் அனுக்கிரகத்தில் நல்லா இருக்கேன். அதே போல் எனது அன்பு சித்தப்பு சத்தியகீர்த்தி அவர்கள் பலனாக அரங்கேற்றம் பண்ணியிருக்கின்றார்கள். கலையில் மென்மேலும் சிறக்க எங்களது நாடகக்குழுவின் சார்பிலும் எங்களது முத்தமிழ் நாடக நடிகர் சங்கத்தின் சார்பிலும் காரைக்குடி இசை நாடக சங்கத்தின் சார்பிலும் பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறேன். அன்பு மாமா மிருதங்க சக்கரவர்த்தி மோகன்தாஸ் அவர்கள் சார்பாக 500 ரூபாய் அன்பளிப்பளித்து பெருமைப்படுத்துகின்றார்கள். மற்றும் எனது சார்பாக அன்பளிப்பளித்து பெருமைப்படுத்துகிறேன். சந்தோஷம். முன்னாள் கவுன்சிலர் ஓவியம் அவர்கள் இங்கு அரங்கேற்ற நாயகனாக நடித்துக் கொண்டு இருக்கக்கூடிய சத்தியகீர்த்தி அவர்களுக்கு 1001 ரூபாயை அன்பளிப்பாக வாரி வழங்கியுள்ளார்கள். ஓவியம் மன்னார் அவர்களுக்கும் அவரை சார்ந்த குடும்பத்தார்களுக்கும் எங்களது இசைக்குழுவின் கலைக்குழுவின் சார்பாக நன்றி கலந்த வணக்கம். எனக்கு அன்பளிப்பு அளித்து பெருமைப்படுத்திய எமது ஒரு முக்கியஸ்தரர் அண்ணன் அவர்கள் ஓவியன் அவர்களுக்கு எனது நன்றிகளை நான் நெஞ்சார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு மட்டுமின்றி இன்னொரு இடத்துல நாடகம் நடந்துகிட்டு இருக்கு, பக்கத்தில் நாடகம் நடந்துகிட்டு இருக்கு. அந்த இடைப்பட்ட அந்த அரை மணி நேர அந்த இடைவெளியில் எனக்காக என்னுடைய அழைப்பு ஏற்று என்னுடைய அருமை அண்ணன் மகா கலைஞன் சிறப்பு நடிகர் மருதமணி அவர்களும் கார்த்திக் ராஜா அவர்களும் வந்திருக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. சந்தோஷம், மகிழ்வு. ஒரு நாடகத்துல இடையில தெரியாம வந்திருக்காங்க, டீ சாப்பிட போறேன்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. எனக்காக இந்த முயற்சிக்கு என் வாழ்நாள் முழுவதும் நான் நன்றி கடன்பட்டிருப்பேன் என்பதை தெரிவித்துக் கொண்டு மருமதி அண்ணனுக்கும் கார்த்திக் ராஜா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அரங்கேற்றம் செய்த பிறகு என்னை தேடி வந்து வெற்றி இன்றைக்கு மாபெரும் வெற்றி படிகளிலே ஏறி இன்றைக்கு மாபெரும் சகாப்தத்தை அடைந்திருக்கின்றார்கள். அந்த பெருமை எனக்கு உண்டா தம்பி? எனக்கு உண்டு. அண்ணே ரவி பிரசாத் அண்ணே வாழ்நாள்லேயே மறக்க முடியாது. ஏன்னா முதல்ல எங்கள் வாத்தியார் வீட்டில் சந்திக்கிற பஜனை, ஐயப்பன் கோயில் பஜனையில் தான். அப்புறம் அண்ணே அரங்கேற்றம் பண்ணி ஒரு 2 வருஷம் அரங்கேற்றம் பண்ணியிருந்தார். அப்புறம் அண்ணனை பார்த்துட்டு ஒரு நாள் வாடா நீனு பப்புன்னு பலன்னு சொல்லவும் வாத்தியார்கிட்ட பாடம் வாங்கிட்டு நிறைய கவி இந்த பாடங்கள்லாம் படிக்கிறக்கா இங்கேருந்து ஒரு 50 ரூபாய்க்கு திங்கிறதுக்கு பிள்ளைகளுக்கு வாங்கிட்டு ரூட்டு தெரியாமல் குறுந்தூர் போய் எனக்கு நிறைய ஒரு 30 கவி இந்த குறிஞ்சினுடைய வரலாறு, குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலைன்னு இதெல்லாம் எனக்கு சொல்லிக் கொடுத்த அண்ணே நன்றி, வாழ்நாளே மறக்கின்றேன். நன்றிடா. அண்ணா நீங்கள்லாம் சொல்லிக் கொடுத்ததுனால நல்லா இருக்கேன். அண்ணன் சார்ந்து மென்மேலும் வளரணும். நன்றி 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 கலந்த வணக்கம். சரி, இருப்பினும் கனியின் பெருமையை கூறுகின்றேன். உங்களிடத்திலே உங்களுக்கென்று கண்டு வந்த கனியின் பெருமையை காலதாமதம் குறைவாக இருக்கின்றது. நீங்களும் வேடனாக வரணும், பாடணும். அடுத்த மேடைகளை வாதத்தை வச்சுக்கலாம். ஆகையினாலே கற்ற கல்வி எங்கு சென்றாலும் சிறப்பை கொடுக்கும் என்பதற்காக இப்பேற்பட்ட இடத்துல கனியின் பெருமையை கூறுகின்றேன். ஹலோ, எனக்கு
எனக்கு அன்பளிப்பு அளித்த அருமையான நம்புதலைச் சேர்ந்த கண்ணதாசன் அவர்கள் குடும்பத்திற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மான்கனிக்கும் தேன்கதளி மான்கனிக்கும் தேன்கதளி வன்கனிக்கோ மேல் நிற்கும் ஒரு பூங்கனியை கண்டு மனம் பூரித்தே கொய்யாமல் கொய்தனைத்துக் கொள்வீர் முருகா குமரா வெள்ளிச்சலங்கைகள் கொண்ட கலைமகள் வந்து ஆடும் காணும் இது வெள்ளிச்சலங்கைகள் கொண்ட கலைமகள் வந்து ஆடும் காணும் இது இவள் நாடும் தரும் சுபசுரங்கள் எந்த தேவி உந்தன் சமர்ப்பணங்கள் வெள்ளிச்சலங்கைகள் கொண்ட கலைமகள் வந்து ஆடும் காணும் இது மான்கனிக்கும் தென்கதலி வன்கனிக்கு மேலே நிற்கும் ஒரு பொங்கனியை கண்டுமன புரித்தேன் முருகா அக்கனியை இக்கணமே கொய்யாமல் கொய்தெடுத்துக் கொள்வீராகமா வாழை பலா என்று சொல்லக்கூடிய முக்கனியோட உயர்வான கனி அடியேன் உங்களுக்காக கண்டு வந்தேன் முருகா. வன்கனிக்கும் தென்களில் அடடடா நீங்கள் கூறும் பொழுது என் அடிமனதில் ஆஹா எச்சில் ஒரிகிறது. இருந்தாலும் நாரதரே இந்த கனியின் ஸ்லாக்கியத்தை கேட்டு தெரிந்து கொள்வது விடத்திலே முக்கியமாக இருக்கிறது. ஆகையாலே ஸ்லாக்கியம் என்ன முடியே
பசிகள் கண்டால் இந்நேரம் அதை பற்றி பச்சித்திடாதோ சொல்வீர். பச்சைகள் கண்டால் பட்சிகள் கண்டால் முருகா, பட்சிகள் கண்டால் பருந்தோடுமாகையா பச்சமுடனே செல்வி எட்டாத கொம்பெனில் தேடும் அக்கண்ணே எட்டாத கொம்பினில் இருந்திருந்த கனி எப்படை கொய்திடலாம் எட்டாத கொம்பினில் எட்டும் பிடிக்கிறீ முருகா குமரா முருகா எட்டும் பிடிக்கிறீ கொம்புண்டு அதை பற்றி ஏறி பருத்திடலாம் குமரா ஏறி பருத்திடலாம். மிக்கம் பெருமையுள்ள அக்கண்ணிக்க விதம் வெறும் பொறிகளுண்டோ சொல்வீர் வெறும் பொறிகளுண்டோ மிக்கம் பெருமையுள்ள அக்கண்ணிக்க விதம் வெறும் பொறிகளுண்டோ சொல்வீர் வெறும் பொறிகளுண்டோ குனிந்த முகம் உண்டு கொங்கு இரண்டுண்டு கோதில கண்களுண்டு குனிந்த முகம் உண்டு கொங்கு இரண்டுண்டு கோதில கண்களுண்டு குனிந்த முகம் உண்டு கொங்கு இரண்டுண்டு கோதில கண்களுண்டு முருகா கோதில கண்களுண்டு முருகா கோதில கண்களுண்டு. பெண்களுக்கே உள்ள பொறிகள் பெண்பதால் பேசும்போ வாங்கிறது உடைய பேசும்போ வாங்கிறது பெண்களுக்கே உள்ள பொறிகள் பெண்பதால் பேசும்போ வாங்கிறது உடைய பேசும்போ வாங்கிறது பெண்களுக்கெல்லாம் சொந்தருமே அந்த பையிலி வாய்ந்திருந்தால் முருகா பையிலி வாய்ந்திருந்தால் பெண்களுக்கெல்லாம் சொந்தருமே அந்த பையிலி வாய்ந்திருந்தால் முருகா பையிலி வாய்ந்திருந்தால். முருகா முருகா நான் கண்டது கனி அல்ல கன்னி முருகா. யார் அந்த பெண்மகள் தெரியுமா? ஆதியிலே கொடுத்த வாக்கு பாதியிலே நிற்கிறாளே அமிர்தவள்ளி சுந்தரவள்ளி என்ற இரு மாதுகளுக்கு வாக்கை கொடுத்தீர்களே. அமிர்தவள்ளியே தெய்வயான் என்ற பெயரோடு மூற்றவளை திருப்பரங்குன்றத்திலே திருமணம் முடித்து விட்டீர்கள். இளையவள் சுந்தரவள்ளியை திருமணம் முடிக்கும் காலம் நெருங்கி விட்டது முருகா. காலகட்டம் நெருங்கி விட்டதோ? ஆமா. என்ன செய்ய வேண்டும்? ஆக நீங்கள் காரணம் என்னவென்றால் அவ்வளோ குலாச்சாரம் குன்றாமல் வேடுவ குலத்தில் உதித்திருக்கின்றார். நீங்கள் ஒரு வேடுவனாக உருவம் கொண்டு கையில் அம்பை பிடித்து மான்குட்டி வந்ததாக ஒரு செய்தியை உரைத்து அண்ணவளோடு கொஞ்சம் குலாவி அமுதமொழி கூடி திருத்தணிகைக்கு அழைத்து வாருங்கள். ஆக 6வது படைவீடும் இந்த பக்த கோடி பெருமக்களும் காத்துக்கொண்டே இருக்கின்றார்கள். ஆதிகளை கொடுத்த வாக்கு பாதியிலே நிற்கிறது. மீதியை பூர்த்தி செய்ய வந்த வள்ளி அவளோ வேடுவ குலத்தில் உதித்துள்ளாள். நான் ஒரு வேடுவனாக ஒரு மாறி சென்று விந்தைகள் பல புரிந்து வள்ளியை திருத்தணி மலைக்கு அழைத்து வந்து விடுகிறேன். கண்டிப்பாக திருமணத்திற்கு பூமாலை கொண்டு வருவேன் உங்களிடத்திலே. பாமாலை பாடி பூமாலையிடம் வரக்கூடிய உங்களுக்கு உலகம் வல்லவரை புகழ் மாலை என்றும் நிலைத்திருப்பதாக. சென்று வாருங்கள். நானே சென்று வேடம் தட்டு வருகிறேன். வேடம் மாறி வாருங்கள். ஆக மக்களுக்கு தேவையான கருத்தை பாடலோடு கூடி வருகின்றேன். எனக்கு அன்பளிப்பு கொடுத்த நந்தகுமார் அவர்கள் 1001 மற்றும் விஜயரத்னம் அப்பா அவர்களுக்கு அன்பளிப்பு கொடுத்த எனக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஆக வேடம் வாருங்கள், சென்று வாருங்கள். ஆக சென்று வாருங்கள். நானும் சென்று விடம் தடுத்து வருகிறேன். நாரதரே, அதுவரை உங்களை காணமலை வெளிக்கட்டும். ஆக சென்று வாருங்கள் ஐயனே, உங்களது சித்தம் எனது பாக்கியம். இந்த விழாவினை சீரோடும் சிறப்போடும் நடாத்தி கொண்டு இருக்கக்கூடிய முகிழ்த்தகம் கிராம பொதுமக்கள், இளைஞர் மன்றத்தார்கள், மகளிர் மன்றத்தார்கள், உங்கள் அத்தனை
அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஆக அன்பு தம்பி சத்தியகீர்த்திக்கு ஒத்துழைப்பு வழங்கிய ஆக முகில்தகம் முத்தமிழ் நகர் அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஆக இந்த நாடக கலை என்றும் வாழ வேண்டும் என்று சொல்லிக்கிணங்க ரசிக பெருமக்களுக்காக ஒரு பாடலோடு விடைபெற வேண்டும். அதுவும் நல்லவர்களுக்கெல்லாம் சாட்சிகளாக அமைய வேண்டும் இந்த இடம். ஹலோ 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 நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டி ஒன்று மனசாட்சி ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தால் உள்ளத்தின் சாட்சியம்மா அதுதான் உண்மைக்கின் சாட்சியம்மா அதுதான் உண்மைக்கின் சாட்சியம்மா நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் என்று ஒன்று மனசாட்சி ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தால் உள்ளத்தின் சாட்சியம்மா அதுதான் உண்மைக்கின் சாட்சியம்மா நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் என்று ஒன்று மனசாட்சி ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா தெய்வத்தின் சாட்சியம்மா சென்று தூது சொல்லுங்கள் நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு ஒன்று மனசாட்சி ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா உள்ளத்தின் சாட்சியம்மா நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டி மனசாட்சி ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தால் உள்ளத்தின் சாட்சியம்மா அதுதான் உண்மைக்கின் சாட்சியம் அதுதான் உண்மைக்கின் சாட்சியம்
பிரதாப விமல வேத வேதாந்த நிரூபா விமல வேதவே வேதாந்த நிரூப ನಿರ್ವಿಕಲ್ಪ ನಿರಂಜನ ನೀಪ ನಿರ್ವಿಕಲ್ಪ ನಿರಂಜನ ನೀಪ ನಿತ್ಯ ಪೂರಣ ನಿತ್ಯ ಪೂರಣ ನಿಜ ಮಂಜೈನ நித்த பூரண நிலைய மந்திர வேதநாயகன் இதய ரந்திர பேரன்பிற்கும் மதிப்பிற்குரிய எனதருமை சுற்றுவட்டார பெருமக்களே, நாடகக்கலா ரசிக பெருமக்களே, எனக்கு இந்த அருமையான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த நான் பிறந்த மண்ணாகிய எனதருமை முகில்தக முத்தமிழகர் கிராமத்தார்களே, என்னுடைய நன்றியை, என்னுடைய பொன்னான நன்றியை காணிக்கையாய் சமர்ப்பிக்கிறேன். மேலும் அன்பளிப்பு கொடுத்த அருமை அண்ணன் மலையராஜ் அவர்களுக்கு எனது பொன்னான நன்றியை செலுத்துகிறேன். அருமை அண்ணன் செல்வம் அவர்களுக்கு அன்பளிப்பு கொடுத்தமைக்கு நன்றி தெரிவிக்கிறேன். பொன்னாடை கொடுத்து கௌரவப்படுத்திய அருமை மைத்துனர் காந்தி அவர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அன்பளிப்பு கொடுத்து உன்னாடை பொருத்திய எனவே அருமை மைத்துனர் திரு பூமிநாதன் அவர்கள் ஹார்மோனிஸ்ட் அவர்களுக்கு சோழியக்குடி எனது அருமை மச்சான் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அருமையான வாய்ப்பை கொடுத்த எனதருமை மக்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, மேலும் இந்த நாடக உலகத்திலே நான் முதலாக காலடி எடுத்து வைக்க காரணமாக இருந்த என்னுடைய அருமை அண்ணன் அமரர் ஸ்ரீ சக்தி ராஜா சிரிப்பு நடிகர் அவர்களுக்கு என்னுடைய தொப்புள் கொடி உறவுக்கு நான் இந்த கதாபாத்திரத்தை காணிக்கையாய் செலுத்துகிறேன். மேலும் பல நாட்கள் பயனற்று கிடந்த என்னை ஒரு வீதியின் ஓரமாய் கால் மிதிவிடும் கல்லாய் கிடந்த என்னை எடுத்து தூசி தட்டி அழகாய் ஒரு சிற்பமாய் செதுக்கி பல பேர் ரசிக்கும்படி ஒரு கலைஞனாக, ஒரு ராஜ நடிகனாக உங்கள் முன் சத்தியகீர்த்தி எனும் அழகான பெயர் கொடுத்து என்னை நிறுத்திய எனதருமை ஆசான் குருந்தூர் பெற்றெடுத்த தங்கம் கேகர் ரவி பிரசாத் ஐயா அவர்களுக்கு என்னுடைய இந்த கதாபாத்திரத்தை காணிக்கையாக செலுத்துகிறேன். மேலும் இங்கே சிறந்த முறையில் காத்து கொண்டிருக்கும் காவல்துறை ஐயா அவர்களுக்கும், மேலும் அருமை ஆடியோஸ் என்னுடைய அண்ணன் திருக்கணபதி ஆடியோஸ் திணையத்தோர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, மேலும் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய கலை பயணத்தை நான் துவங்குகிறேன். அந்த
நிறைஞ்ச பாசையிலே மூக்கோடு மூக்கு வச்சு முழு முழுன்னு பேசையிலே மடைய திறந்து விட்டா மடத்தனி நிறைஞ்சு வரும் அம்மங்கோயில் கிழக்காலே அன்னவயல் மேற்காலே நம்ம ஒரு நடுவாளே நிற்கிறடி அடியே நாட்டு ஜனம் நம்மளை கண்டு சொக்குதடி தந்தன தந்தன தந்தானா தான தந்தன தந்தானா தந்தன தந்தன தந்தானா தான தந்தன தந்தானா தந்தன 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 ஓ அடியில பொங்க வச்சோம் மாறி அம்மனுக்கு அடியில பொங்க வச்சா ஆயிரம் அடியெடுத்து கொடுப்பாளே ஆயிரம் பாட்டுக்கவன் அடியெடுத்து கொடுப்பாளே சிங்கார அம்மனுக்கு சித்திரையில் படம் பிடிச்சா சிங்கார அம்மனுக்கு சித்திரையில் வடம் பிடித்தா சங்கீத பாடம் சொல்லி சாமியிடம் கொடுப்பாளே அம்மங்கோயில் கிழக்காலே அன்னவயல் மேற்காலே நம்ம ஒரு நாடு பாடு நாட்டு ஜனம் நம்மளை கண்டு சொக்குதடி நாட்டு ஜனம் நம்மளை கண்டு சொக்குதடி நாட்டு ஜனம் நம்மளை கண்டு சொக்குதடி. இங்கே வருகை தந்து என்னை கருவப்படுத்திய அன்பு மகன் கார்த்திக் ராஜா அவர்களை இறுதியாக மேடைக்கு ஒரு முறை அழைக்கிறேன். அண்ணன் மருதமணி அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறேன். அவர்களை கடந்து செல்ல நேரமாகிவிட்டது. ஒரு முறை வந்துவிட்டு போக வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். துண்டு கொண்டாங்கப்பா. அண்ணா அந்த மைக்கு ஏத்துனேன் மணிண்ணே. அன்பு மகன் பொன்னாடையை பெற்றுக்கொண்டு சும்மா போயிடக்கூடாது. எங்கள் மக்களுக்காக ஒரு சில பாடலை பாடிட்டு போகணும்னு நான் ஆசைப்பட்றேன். இதே மேடையில் அவர் அரங்கேற்றம் பண்ணது நல்லா ஞாபகம் இருக்குது. இது ராசியான மேடை. அதே போல் அவள் அடைந்த உச்சத்தையும் நானும் அடைய வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். மேனே வாழ்த்திட்டு போங்க போகும்போது. அன்பு மகனுக்கு பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்துகிறேன். அருமை அண்ணன் மருதமணி அவர்கள். இவங்களை நான் ரொம்ப நேரம் அந்த யூடியூப்லேயே பார்த்துக்கிட்டு இருந்தேன். இவங்களெல்லாம் நம்ம பார்க்க முடியுமா, ரொம்ப தூரத்தில் இருக்கிறாங்களே, ரொம்ப பிரபலமாக இருக்காங்களே, நாடகத்துக்கு போயிட்டு அவங்களெல்லாம் பார்த்துடலாம் அப்படின்னு ஒரு ஆசை இருந்துச்சு. அதுக்காக நான் கொஞ்சம் மெனக்கெட்டு படித்தேன். இவங்களெல்லாம் பார்க்கணும். ஏன்னா எங்கள் அண்ணனுக்கு அப்புறம் சும்மா சொல்லக்கூடாது, கடுமையான கூட்டத்தை நான் இவங்கள்ட்ட சந்தித்து பார்க்குறேன். ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. இப்படிப்பட்ட பெரிய கலை திறமையை அண்ணனுக்கு கொடுத்த கடவுளுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு இங்கே வருகை தந்த என்னுடைய அருமை அண்ணன் மருதமணி அவர்களுக்கு என்னுடைய குடும்பத்தின் சார்பாக பொன்னாடை பொருத்தி கௌரவப்படுத்துகிறேன். இப்பொழுது அந்த மைக்கு ஏத்து. ஹலோ, உண்மையிலே எங்களை இங்கே வரவழைத்து எங்களை பெருமை சேர்த்த உண்மையிலே சொல்ல முடியாத ஒரு வார்த்தைன்னு சொன்னால், அண்ணன் சக்திராசாவை பார்க்குறவங்க சிரிக்காத ஆளே இருக்க முடியாது. பார்த்தோன்னு சிரிக்கக்கூடிய நான் யூடியூப்பில் பார்க்குறாருன்னா அண்ணன் சக்திராசாவை தான் பார்ப்பேன். அவங்க மண்ணுக்கு எங்களை வரவழைத்த அன்பு தம்பி சத்தியகீர்த்தி எங்களுக்கு 2 பேர்த்துக்கும் வரவேற்பு கொடுத்தார். இன்னும் அண்ணன் சக்திராசாவை காட்டிலையும் மேற்கொண்டு பேரும் புகழும் வாங்க வேண்டும் என்று அந்த கடவுளுடன் ரொம்ப தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். எங்களை போல் தம்பி வரணும்னு ஆசைப்பட்டு எங்களை காட்டிலையும் மேற்கொண்டு ராஜபாட்டுன்னு சொன்னால் வேடன் விருந்தன் அன்பு தம்பி சத்தியகீர்த்தி மென்மேலும் வளர்வதற்கு நாங்கள் எப்பொழுதும் துணை இருப்போம். எங்களோட ஆசி என்று இருக்கும். அண்ணன் சக்திராசா ஆசியும் உங்களுக்கு இருக்கும். என்றும் நல்லபடியாக வாழ்க வளர்க. எங்களுக்கு பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்திய ராஜ நடிகர் சத்தியகீர்த்தி அன்பு சித்தப்புக்கு நெஞ்சார்ந்த நன்றி கலந்த வணக்கம். அன்பு சொந்தங்களே, சென்று வர்றோம். கருங்கோயிலில் நாடகம் நடக்குது. ஏன்னா எத்தனை கலைஞர்கள் இருந்தாலும் எங்கள் வாத்தியார் சக்திராஜா வாழ்நாளிலே மறக்க முடியாது. அதன் போல் இவரும் கலையில் மென்மேலும் சிறக்க, ஏன்னா அவர் சொல்லிக் கொடுத்து இந்த காளி சக்தி வாய்ந்த தெய்வம் இந்த இலக்கில் தான் சொல்லிக் கொடுத்தாரு. அந்த அனுக்கிரகத்தில் நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அதனை போல் எனது அன்பு சித்தப்பும் கலையில் வளர்க, நாங்கள் அதற்கு ஒத்துழைப்பாக இருப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அன்பு மகன்
ஒரு பாட்டு பாடிட்டு போகணும் மக்கள் எல்லாம் ஆசைப்படுறாங்க. நிச்சயமா அதை பண்ணிட்டு போயிருங்க. ஹலோ ஹலோ உன்னை தெய்வம் என்பதா குருநாதன் என்பதா என்னை பார்த்து பார்த்து வளர்ப்பது நான் அன்னை என்பதா உன்னை கடவுள் என்பதா கருணை வடிவம் என்பதா ஐயஞானதானம் தந்த உன்னை தந்தை என்பதா உன்னை தெய்வம் என்பதா குருநாதன் என்பதா உன்னை தெய்வம் என்பதா குருநாதன் என்பதா என்னை பார்த்து பார்த்து வளர்ப்பது நான் அன்னை என்பதா உன்னை கடவுள் என்பதா கருணை வடிவம் என்பதா உன்னை கடவுள் என்பதா கருணை வடிவம் என்பதா ஐயங்கானதானம் தந்த உன்னை தந்தை என்பதா உன்னை தெய்வம் என்பதா குருநாதன் என்பதா என்னை பார்த்து பார்த்து வளர்ப்பது நான் அன்னை என்பதா சேரும் செல்வமெல்லாம் உன் அருளன்றோ ஆடும் பாடலெல்லாம் உன் தயவன்றோ சேரும் செல்வமெல்லாம் உன் அருளன்றோ பாடும் பாடலெல்லாம் உன் தயவன்றோ எந்த நேரமும் உன் நினைவன்றோ எங்கள் குடும்பமே உன்னை மறக்குமோ ஒவ்வொரு அரிசியிலும் உன் முகமன்றோ சாமி ஐயப்பா சரணம் ஐயப்பா சகலமும் எனக்கு சபரிதானப்பா உன்னை தெய்வம் என்பதா குருநாதன் என்பதா என்னை பார்த்து பார்த்து வளர்ப்பது நான் அன்னை என்பதா வாழ்க்கை படகாரி ஓடுகின்றதே போகும் பயணம் எங்கே நான் அறியனே வாழ்க்கை படகாரி ஓடுகின்றதே போகும் பயணம் எங்கே நான் அறியனே கடலை பார்க்கிறேன் தலையும் அடங்கலே உன்னை நினைக்கிறேன் பக்தி குறையலே சில நேரம் உன்னை நினைக்கும் போது உங்களங்குதப்பா உன்னை தெய்வம் என்பதா குருநாதன் என்பதா உன்னை பார்த்து பார்த்து வளர்ப்பது நான் அன்னை என்பதா உன்னை கடவுள் என்பதா கருணை வடிவம் என்பதா உன்னை கடவுள் என்பதா கருணை வடிவம் என்பதா ஐயங்கானதானம் தந்த உன்னை தந்தை என்பதா உன்னை தெய்வம் என்பதா குருநாதன் என்பதா என்னை பார்த்து பார்த்து வளர்ப்பது நான் அன்னை என்பதா உன்னை தெய்வம் என்பதா குருநாதன் என்பதா என்னை பார்த்து பார்த்து வளர்ப்பது நான் அன்னை என்பதா கைதட்டி அன்புலங்களை சார்ந்து அண்ட் இந்த வாய்ப்பினை ஒரு அரங்கேற்றத்தில் எனக்கு நான் இதே மாதிரி தான் இந்த மேடையில் முதல்ல ரெண்டாவது பப்னா போட்டு 2 பாட்டு பாடினேன். இன்றைக்கி அதே மாதிரி ஒரு அரங்கேற்றத்தில் ஒரு பாடல் எனக்கு இந்த வாய்ப்பினை வழங்கிய விழா குழுவினர்களுக்கும் முத்தமிழ் நகர் விழா குழுவினர்களுக்கும் மற்றும் எனது சித்தப்பு ராஜ நடிகர் சத்தியகீர்த்தி அவர்கள் நெஞ்சார்ந்த நன்றி. மற்றும் முதல்ல உங்களுக்கு அண்ணே உண்மையிலே இவர் தான் மறைந்த மாமேதை சிரிப்பு நடிகர் அன்பு சித்தப்பா சக்தி ராஜாவுடைய முதல் சிஷிய பிள்ளை அடைக்கலம் தானே என்ன பேருன்னு ஆரோக்கியசாமி. இவர் நான் மனமேல கூடிய ஐயப்பன் எல்லாரும் இந்த காளியாத்தா சக்தி வாய்ந்த தெய்வம். சாமி ரொம்ப சிறுசு, சக்தி ரொம்ப பெருசு. அண்ணன் இந்த பாடலை பாராட்டி எனக்கு அடைக்கல சாமி
அடைக்காத சாமி தான் ஆரோக்கிய சாமி. ஆரோக்கிய சாமி நானும் ரொம்ப நாளாக கடனை அடைக்க முடியும். ஆரோக்கிய சாமி எனக்கு சார்ந்து அடைச்சியா சாமி? எங்கே அடைக்கிறேன், நாளாக கூடிக்கிட்டே இருக்கு. சார்ந்த நன்றி நன்றி. வணக்கம் அன்புறவுகளே. அழைப்பை ஏற்று வந்து பெருமைப்படுத்திய அருமை மகன் கார்த்திக் ராஜா அவர்கள் காலமுள்ள வரை நினைவில் வைத்திருப்பேன் இந்த அருமையான வரவேற்பை. நன்றி நன்றி கலந்த வணக்கம். அருமை மைத்துனர் கார்த்திக் ராஜா அவர்களுடைய மாமனார் வந்திருக்காங்க, எல்லாம் வரிசையாக வந்திருக்காங்க. ரொம்ப பெருமையாக இருக்குது. மைத்துனர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன், பொன்னாடையை பெற்றுக்கொள்கிறேன். பொன்னாடை அறிவித்த மைத்துனர் அவர்களுக்கு நன்றி நன்றி கலந்த வணக்கம். குழலினது யாழினது என்பர் தன் மக்கள் மழலை சொல் கேளாதார் பேரியால் சகோடையால் செங்கோடையால் மகதியால் எனும் 4 வகை யாழுக்கும் அப்பாற்பட்ட சப்தமாய் கேட்கின்றதே. இதை செவ்யாறு கேட்கின்ற பொழுது என் மனதில் அவளை நல்ல ராகத்தில் வர்ணிக்கலாமா?